திருமணம் ஆன முதலேருந்து இல்லாத வரதட்சணை கொடுமை தான் நடந்தது. எனக்காக யாருமே சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு யாரும் இல்லை. வீட்டு உள்ள பூட்டி வச்சு டார்ச்சர் பண்ணது, அடிதடி எல்லாம் பண்ணாங்க. சாப்பாடு சரியா போடாம அதுக்குள்ள அவ்வளோ அடிதடி ரொம்ப கொடுமை பார்த்தினாரு என் வீட்டுக்காரும். அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுக்கனால திடீர்னு நான் மாடிக்கு போனோம், அவர்கிட்ட கெஞ்சின்னு போனேன் என்னங்க ஏதுங்கன்னா, அந்த நேரத்தில் எங்கள் மாமனார் லைனில் இருந்தார் ஃபோனில். அந்த நேரத்தில் என்னை மாடி வந்து பிடிச்சி தள்ளி விட்டார். ரிதன்யா, கவிதா, லோகேஸ்வரி வரிசையில் அடுத்தடுத்து வரதட்சணை புகார்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இந்த நேரத்தில் கூடுதல் வரதட்சணை கேட்டு மாடியிலிருந்து கணவர் தள்ளிவிட்டதால் இடுப்பு கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்ட பெண் ஒருவர் ஸ்ட்ரக்சரில் வந்து ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். என்ன நடந்தது பார்க்கலாம். நர்கீஸின் வேதனை குரல் அவரின் மனவலியை கூறுகின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த மேல்நெல்லி கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான அப்துல் சலாமின் மகள் நர்கீஸுக்கும் உதவி காவல் ஆய்வாளராக கடலூரில் பணியாற்றி வரும் பாபா என்பவரின் மகன் காஜா ரஃபீக்கிற்கும் இருவீட்டார் சம்மதத்துடன் 2023ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. வரதட்சணையாக 30 சவரன் நகை, இருசக்கர வாகனத்திற்கான பணம் உள்ளிட்டவற்றை கொடுத்ததாக நர்கீஸ் தரப்பினர் கூறுகின்றனர். இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு ஆம்புலன்ஸில் வந்த நர்கீஸ் அமரவும் நிற்கவும் நடக்கவும் முடியாத சூழலில் ஸ்ட்ரக்சரில் இருந்தபடியே ஆட்சியரிடம் மனு அளித்தார். கூடுதல் வரதட்சணை கேட்டு கடந்த 2 ஆண்டுகளாக மாமனார் வீட்டில் தொடர் துன்புறுத்தல் மற்றும் கொடுமைக்கு ஆளானதாக நர்கீஸ் தெரிவித்துள்ளார். தனியாக கணவருடன் குடித்தனம் வந்த நிலையில் அப்போதும் வரதட்சணை கொடுமைகள் தீரவில்லை. இந்நிலையில் தன்னை மொட்டை மாடியிலிருந்து கணவர் தள்ளிவிட்டதாக நர்கீஸ் தெரிவித்துள்ளார். வரதட்சணை கொடுமையை மறைத்து போன் பேசி கீழே விழுந்ததாக கூறும் கணவர் தான் ரத்த வெள்ளத்தில் இருந்த போதும் உதவவில்லை என்றும் நர்கீஸ் வேதனையுடன் கூறினார். அரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் நர்கீஸ் மனு அளித்துள்ளார். இதுகுறித்து விசாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் காவல்துறை மற்றும் சமூக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரித்த பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். என் பேர் நர்கிஷ் அண்ணா. எனக்கு 8/6/2023 கல்யாணம் பண்ணாங்க. திருவண்ணாமலை சோழவரம்ல எஸ்ஐ பாபா அவரோட பையன் ஹாஜா ரஃபீக் அவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வச்சது எனக்கு இல்லாத கொடுமை தானே அனுபவிச்சேன். வரதட்சணை கொடுமை 30 சவரன் நகை போட்டாங்க, 10 லட்ச ரூபாய் மேல கல்யாண செலவாச்சு. என்ன ஏதுன்னு இல்லாத குடும்பம் தான் பண்ணாங்க. இன்னும் நகை வேணும், இன்னும் பணம் வேணும்னு சொல்லிட்டு என்னை போய் கேட்க சொன்னாங்க. எங்கள் வீட்டில் கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் பண்ணின்னு இருந்தாங்க. அவ்வளோ பண்ணியும் இன்னும் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்னால் சொல்லவும் முடியல. எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் இல்லை, வீட்டில் அடிச்சு வச்சுருந்தாங்க. நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் அடிச்சு வச்சுங்க. அவங்க சொந்தக்காரங்களும் உடனே தான், அவங்களும் சப்போர்ட் தான், அவங்க பக்கம் தான் நின்னாங்க. எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லாதனால என்னால் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் அப்பா அம்மா மூலிமா நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறாங்க, என்ன கேளுங்க என்னன்னு சொல்லி சொல்லணும்னு. அவங்க கேட்டனால அசிங்கமெல்லாம் பேசினாங்க, வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் நான் 10 மாசமா வீட்லேயே இருந்து அதுக்கப்புறம் ஜமாத் மூலிமா நான் புகார் கொடுத்து என்னை அடித்தாங்க, குடும்ப பத்தினாங்க, சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் ஜமாத் மூலிமா நான் புகார் கொடுத்தேன். புகார் கொடுத்தனால என்ன சொன்னாங்க, சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வைக்கும்போது இவங்க போகும்போது என் ஹஸ்பண்ட் என்ன சவால் விட்டு தான் கூட்டு போகிறோம், என்ன பண்ணுறேன்னு பாரு, அவனுக்கு ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சவால் பண்ணி கூட்டுன்னு போய் அங்கே வச்சு நிம்மதியாக இல்லை, அதே குடும்பம் தான் திருப்பி வரதட்சணை, அது சாமானு, அது இதுன்னு இல்லாத பிரச்சனை திரும்பி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டத்துலேயும் சதுபதி நகர்ல முல்லை நகர்ல எனக்கு ஒரு வீடு பார்த்து என்னையும் என் ஹஸ்பண்டே குடி வச்சாங்க. எங்கள் மாமனார் எங்கள் ஹஸ்பண்ட் குடி வச்சு அங்கே போய் தேவலாம என் ஹஸ்பண்ட் அவங்க பேச்செல்லாம் கேட்டு என்னை அடி ரொம்ப அடிச்சாரு, உதச்சாரு, ராடு மூலியமாலாம் அடிச்சாரு. ஃபேன் ராடு இருக்கு பாருங்க, அதெல்லாம் அடிச்சாரு. உடம்புல எங்க பத்தில அடிச்சாரு, மார்பில் எட்டு வச்சாரு, வயிற்றுலாம் எட்டி வச்சாரு, தூங்கும்போது ஊசி கொட்டுறது அந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணாரு. சாப்பிட்றதுலேருந்து சாப்பிடும்போது கூட அவர் காலை வச்சு என் கை நசுக்கினாரு. அந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணார். கொடுமை பண்ணி வெளியே சொல்ல முடியாம எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபோனும் இல்லை, எனக்கு ஃபோன் பிடிங்கி வச்சுனாங்க. என்னோட ஃபோனும் அங்கே தான் இருக்கு. ஃபோன் வச்சு காரணம் யாரான்னு சொல்ல முடியாது. அப்புறம் 3 hour அப்பப்போ நைட்டில் வேறு தனியாக விட்டு போயிடுவார். வீட்டில் பூட்டி வச்சுப்பாங்க, என்ன அப்போ பூட்டி வைப்பாங்க, யாருக்கும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை வீட்டில் 3/6/2025 அன்றைக்கி நைட்டு 10:30 தான் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தார். என்கிட்ட என்ன சொன்னார், எப்படி நீ உங்கள் அப்பா அம்மா பேசுவாங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட, அப்போயே உங்களை அறுத்து விட்டுருக்கோம், அவனை இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னேன்.
பிளாக்மெயில் பண்ணார். அவ்வளவும் பண்ணியும் நீ இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் அடிச்சாரு உதைச்சாரு. நான் அவ்வளோ கெஞ்சினேன், விட்டுருங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், அவங்களும் எதுவுமே எந்த பேச்சுக்கும் வரமாட்டாங்க, அதெல்லாம் நான் சொல்லி கூட அவங்க கேட்கல, அவ்வளோ அடி அடிச்சாரு. அந்த நேரத்தில் அவர் மாடி மேலே போனாருண்ணா, எங்கள் மாமனார் கிட்ட பேசிக்கிட்டே போகும்போது லைனில் இருந்தார். அவர் இருக்கும்போது என்னப்பா இவர் கூட நான் வாழ மாட்டேன், இவர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கேட்டுனே இருக்கும்போது என்னோட மாமனார் என்ன சொன்னார், அவள் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நடக்கும், அவள் போயிட்டாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அந்த மாதிரி சொன்னதுனால எங்கள் அப்பாவும் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே என்னன்னு சொல்லிட்டு என்னை மேலே தள்ளிவிட்டார். அது வந்து நான் திரும்பி அழுதுன்னு இருந்த ஸ்டேஜில் டக்குன்னு தள்ளிவிட்டு நான் கெஞ்சின்னு தான் இருந்தேன். அது தள்ளி விட்டது காரணம்லாம் வீழ்ந்து மாடி மேலேருந்து என்னை பார்த்து நின்றார் தம்பி. என்னை வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. கீழே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கூப்பிடலை. ஏன்னா நான் தவிச்சேன், அந்த வழியில் பிளட் போய் என் கால் 2 தொங்கி, எனக்கு இடுப்பு உடஞ்சிடுச்சு, கால் 2 கீழே தொங்கிடுச்சு, உடஞ்சிடுச்சு அப்படியே. லெஃப்ட் கால் வந்து தூள் ஆயிடுச்சுன்ட்டாங்க, ரைட்டு வந்து பாதி பைய உடஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இது விட்டு இருந்துறீங்களா, அவங்க கால் எடுத்துகிற ஸ்டேஜ் தான், என் கால் ஒர்க் ஆகுது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க டாக்டர். அங்கே இருக்கிறவங்க தான் ஆம்புலன்ஸ்லேருந்து என்னை கூப்பிட்டுன்னு போனாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க. அவங்க கூப்பிட்டு போய் என்ன அதுக்கு தான் இவங்க அட்மிஷன் போட்டு சேர்த்து அங்கே வந்து எங்கள் மாமியார் ஹஸ்பண்ட் தான் வந்தாங்க உள்ள ஐசியோட. வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, வீட்டில் நடந்தது வெளியே சொல்லக்கூடாது, அப்படி வெளியே சொல்லனா இங்கே இருக்கிற டாக்டருங்க மூலியமாக வச்சு உனக்கு விஷ ஊசி போட்டு சாவடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா மேலே நான் வழக்கு பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு என்னை பயமுத்துனாங்க. அந்த பயமுத்தினால என்னால் சொல்ல முடியல எங்கேயும், ஏன்னா நான் போலீஸ் யார் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயமுத்தினால என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் ரொம்ப தவிச்சுனாங்க. அப்புறம் 22ஆம் போன மாதம் 22ஆம் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணனால எங்கள் வீட்டுக்கு வந்து நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுமே ஏதாச்சும் கேட்கும்போது இந்த மாதிரி நடந்தது. நாங்கள் அப்போவே அதுக்கப்புறம் 8ஆம் தேதி நான் வந்து அரியூரில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவங்க வந்து வீரம்மாள் அவங்க வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்து எழுதி பண்ணாங்க. எழுதி போயிட்டு ஒயிட் பேப்பர் வேறு சைன் வாங்கினாங்க. அந்த நேரத்தில் எல்லா பக்கமும் என்னை வந்து போலீஸ் வந்து என்கொயரி பண்ணல, ஹாஸ்பிட்டல் வந்து என்கொயரி பண்ணணுமா பண்ணக்கூடாது, என்னை வந்து கேட்காமலே எங்கள் மாமனார் என் புருஷன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்களே, திரும்பி வந்து என்னை பார்க்கவே இல்லை. அது ஒரு வீடியோவாக என்கிட்ட வாங்கிட்டு போக சொன்னாங்க. உங்கள் மாமனார் உங்கள் புருஷன் எங்களை பார்க்க விடலைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுமான்னு சொல்லிட்டு அது வேறு வாங்கிட்டு போனாங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. என்ன நடந்தது, போய் பார்த்தீங்களா, அந்த இடத்த பார்த்தீங்களா, அவங்கள இன்ன வரைக்கும் உள்ளே எடுத்து போகல, அவங்கள ஒரு கேள்வி கேட்கல. எந்த மாதிரி இந்த மாதிரி கேட்காதனால தான் நான் வந்து சரி கலெக்டர் மூலியமாச்சு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் என்னை ஒரு ஃபோன் பண்ணலை, என்னன்னு வந்து கேட்கல யாருமே. எங்கள் அப்பா அம்மா செலவு பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க. நான் தப்பு பண்ணவங்க நீங்கள் பண்ணிவிட்டு என்னை ஒதுக்கிட்டீங்க. அந்த ஒதுக்கல் எப்படி ஒதுக்கலாம், பண்ணது நீங்கள் தானே, எல்லா பொறுப்பும் நீங்கள் தான் பார்க்கணும், அதான் ஒதுக்கிங்க. அதனால நான் கலெக்டர் வச்சு வந்து பார்க்கணும், நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன், நான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து இவங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் பார்த்துருக்கேன். நான் இவங்களை முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. எனக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் எல்லாத்துக்கும் நான் கஷ்டப்படுறேன். எனக்கு ஒரு துணையாக ஒருத்தர் இருக்கணும், ஆள் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அந்த ஸ்டேஜ். இப்போ ஏன்னா 2 காலம் உடஞ்சிச்சேன்னா ஸ்பெயினும் உடஞ்சிடுச்சு எனக்கு. இந்த இப்போ ரைட் காலுக்கு வந்து இங்கேருந்து ஒரு எலும்பு எடுத்து பண்ணியிருக்காங்க, அதனால என்னால் உட்கார முடியல, திரும்ப முடியாது. ஒரு என்ன நடைப்பணமாக இருக்கேன், உயிர் இருக்கு அவ்வளோதான், என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு குழந்தை கூட என்னால் தூக்க முடியாது, அந்த மாதிரி ஸ்டேஜ். ஒரு கிளாஸ் தூக்க முடியாது, பிளட் எல்லாமே பிளட்டு போயின்னு இருக்குன்னா அப்போ கூட கல் மாதிரி நீ சிரிச்சு நின்னா என்னென்ன அர்த்தம். சிரிச்சு நின்று இருந்தார் எங்கள் ஹஸ்பண்ட், அவர் அழையில எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்களுக்கு துணையாக அவங்க குடும்பம் நிற்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் எல்லாரையும் நான் உள்ளே எடுத்து போகணும், எல்லாரையும் கேள்வி கேட்கணும், எல்லாருமே எனக்கு பதில் சொல்லணும். வரதட்சணை கொடுமை ஒன்று, கொலை முயற்சி ஒன்று, இதுக்கு எல்லாமே அவங்க பதில் சொல்லணும். எனக்கு வந்து தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.